எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் தகப்பனாருடைய தகப்பனார் அத்தியனம் பண்ணார். குடும்பம் முழுக்க வேத பரம்பரையாகவே இருந்துருக்கு. ஆச்சாரியார் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காவ எல்லாரும். நமது பாக்கியம். இன்னைக்கு அவளுடைய வாக்குனால ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ண போறா. நீங்கள்லாம் சிரவணம் பண்றது பிரார்த்திக்கிறேன். பெரிய மகாவித்வான். வேதம், வேதாந்தம், ஜோதிஷம் 3லையும் ரொம்ப விசேஷமா பண்ணியிருக்காரு. சத்குருஸ்வாமினஹ சுண்டாதண்டே மோதகான் தாரயந்தம் கர்ணோத்தாளைः ஷட்பதான் பாரயந்தம் நேத்ரோபாந்தைः சஜ்ஜனான் தாரயந்தம் வந்தே விக்னான் நாசயந்தம் கணேசம் லம்போதரம் பரமசுந்தரமேகந்தம் ரக்தாம்பரம் திருணயனம் பரமம் பவித்ரம் உத்யத்திவாகரகரோஜ்வலகாஜகாந்தம் விக்னேஸ்வரம் சகல விக்னஹரம் நமாமி. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஒரு பெரிய மகா யஜ்யமானது நடக்கிறது. எல்லாம் பெரிய வித்வான்களாக வந்திருக்கா. எல்லாம் பெரிய கனபாட்டிகள். ரொம்ப குருகுல வாசம் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு தெரிய வேண்டியதான விஷயம் இது. புத்தி சக்தியினால சொல்ல வேண்டிய விஷயம் அது. ஏன்னா குருகிட்ட இருந்து அபியாசம் பண்ணணும். ஏன்னா பிராமண தர்மமே என்ன சொல்றது, தர்மசாஸ்திரங்கள்னா உபநயனம் பண்ணி குருகுல வாசம் கட்டாயமாக பண்ணணும். குருகிட்ட கொண்டு போய் விடணும். ஏன்னா அந்த குரு பரம்பரை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல. எப்படி சந்ததி அப்பா புள்ள அப்படி சந்ததி வர்றதோ அந்த மாதிரி வித்யா சந்ததிங்கிறதாக இதுக்கு பேர் குரு பரம்பரை. குருகிட்ட இருந்து அத்தியனம் பண்ணி எல்லாம் வரிசையாக வரணும். அப்படி வந்த வழிதான் இப்போ நானும் இந்த கிடபாட்டிக்கு இவரை பார்த்துருக்கேன். தாத்தாவை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். என்ன பாட்டி வந்து ஆற்றுல ரிஷி பஞ்சமி பண்ணா. நான் சின்ன குழந்தை எங்கள் ஆற்றுல ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த ஆற்றுல பாடசாலையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. நிறையா வந்திருக்காரு. எங்கள் அப்பாட்ட ரொம்ப பிரியம் அவருக்கு. என்ன ரொம்ப பிரியம்னா சொல்ல முடியாது, எவ்வளோ தூரம் இருந்தவர் அவர். அந்த பரம்பரையில் நான் எங்கள் அப்பாட்ட தியானம் பண்ணி என் பிள்ளைக்கு சொல்லி வச்சு என் பிள்ளை இப்போ பேரனுக்கு சொல்லி வச்சுட்டு இருக்கான். தலைமுறை 4வது தலைமுறை யாராவது போகிறது. அப்புறம் தான் நம்ம இப்போ கிருஷ்ணா அங்கே சொன்னான். நான் கோயம்புத்தூரில் சொல்லும்போது அந்த பரம்பரையில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவோட பரமேஸ்வர சாஸ்திரி வரணும், அந்த சிறுகமணி சுப்பிரமணியன் மாமா, எங்கள் அப்பா ஒரு 4 பேர் ஒரு செட்டு இதில். ஏன்னா பரமேஸ்வர சாஸ்திரி கொஞ்சம் ஆரம்பித்தார் நியமாத்தியான ஸ்கீம். பெரியவா அப்போ தான் ஆரம்பித்தா. முதல் செட்டு நாங்கள் தான். யஜுர்வேதத்தை பொறுத்தவரையில் நியமாத்தியான ஸ்கீமில் முதல்ல நாங்கள். ரிக்வேதத்துக்கு அந்த ராதாகிருஷ்ணன் அவர் திருச்சியில் அவள் தான் ஆரம்பிச்சது, பெரியவா ஆரம்பிச்சதுங்கிறது. அப்போ பரமேஸ்வரமா கூட ஆரம்பித்தார் அந்த சங்கரராமனுக்கு. ஆனால் அது பூர்த்தி பண்ண முடியல அவரால். என்ன அதில் பார்க்கும்போது இந்த பரம்பரையில் நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன அப்போ அவன் கேட்டான், ஏன் நான் எங்கள் அப்பாட்ட தான் அத்தியனம் பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு தானே அத்தியனம் பண்ணார் பாலு, கடைசியில் அவர் அங்கே தானே அத்தியனம் பண்ணார். ஆமாம், நியாயமான விஷயம். இப்போ அவனும் குழந்தைக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் அது. அது ஒரு பரம்பரை. என்ன அதில் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இந்த ஜென்மா எடுத்தோம்னா என்னங்க, தர்மா தர்மங்களை அனுசரித்து தான் ஜென்மா வருது. என்ன தர்மம் அதர்மம் இது ரெண்டுமே கண்ணால் பார்க்க முடியாது. தர்மா தர்மங்கள் கண்ணுக்கு விஷயமாகாது. ஆனால் பலனை கொடுக்கறது அதுதான் கொடுக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தர்மோ ரட்சதி ரட்சிதாக. தர்மத்தை தான் நம்ம சிரமப்பட்டு காப்பாற்றினோம்னா நம்மளும் காக்கப்பட்டவா, லோகம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறதாகத்தான் நம்ம தர்மசாஸ்திரங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தர்ம ரட்சணம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, தர்மமோ கண்ணுக்கு தெரியாத தர்மத்தை ரட்சணம் எப்படி பண்ணுறதுன்னார். வேதோகிலோ தர்ம மூலம் அப்படிங்கிறதாக தர்மத்துக்கு ஆணிவேர் எதுனார் வேதம். வேதத்தை ரட்சணம் பண்ணினாலே தர்ம ரட்சணமானது ஏற்படும். அது ஏற்பட்டால் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பா. இதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம காமகோட்டி ஆச்சாரியால் மகாபிரியவா அவா பண்ணினதான அந்த வேத சம்ரட்சணம். அதுதான் இன்னைக்கு இவ்வளோ கனவாடிகள் இருக்கா. ஏன்னா அவள் கனவாடியில் அங்கே ஊரில் இருந்திருக்கார். அன்னைக்கு கூட ஒரு அவள் ரிக்கார்டு, பழைய ரிக்கார்டு புஸ்தகத்தில் வந்திருக்கு. அப்போ கனவாடியில் 5 பஞ்சாயத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு எழுதியிருக்காவா இருக்கும். ஜட்ட உங்கள் அப்பா அவள் அந்த பழுவூர் பாடசாலையில் பழைய ரிக்கார்டில் எதுலையோ என்ன அப்படின்னு அவள் ஏதோ அத்தியனம் பண்ணியிருப்பாளே தவிர அத்தியாபனம் பண்ணி வச்சு இந்த மாதிரி பாராயணங்கிறது கிடையாது. அவள் நாள் வரை நான் இருக்கிற அல்லூர் தாண்டவேஸ்வர கனபாடிகள் அவரும் கனாந்த அத்தியனம் பண்ணுவார். நித்தியம் ஆற்றுல 5 பஞ்சாயத்து சொல்லுவார். இந்த பெருகவாழ்ந்த சீருமாமா சிறு வயசுல அல்லூர்ல இருந்தார்.
எனக்கு தெரியாது, சொல்லிதான் கேள்வேன், அவருக்கு தெரியாது. மாமா ரொம்ப நாளைக்கு அல்லூரில் இருந்திருக்கார். இவா 2 பேருமா சேர்ந்து கனபாட்டில் ஆத்துல 5 பிந்தாதி கனம் சொல்வாளாம். யாரும் இருக்க மாட்டா, அவ சொல்லிட்டு போவா அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக. அந்த நாள்ல அந்த லெவல்ல இருந்தது தான் பெரியவா இந்த மாதிரி வேத ரட்சண ட்ரஸ்டின்னு வச்சு ஒரு பரீட்சைங்கிறதாக வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் பண்ணி, வாத்தியாருக்கும் ஏதோ கிஞ்சி சம்பாவனை பண்ணி அதை உற்சாகப்படுத்தினா பெரியவா. இப்ப நினைச்சு பார்க்கணும், ஏன்னா மகா தபஸ்வி இவர். அவர் பண்ணின மடத்துல பெரியவா ஒரு மடம் காஞ்சி மடம் தான். அதனாலதான் இன்னைக்கு தர்மம் நிற்கிறது. அது எங்க வேணாலும் தைரியமா சொல்லலாம், வேற யாருமே பண்ணல. ஏன்னா பெரியவா மட்டும்தான் பண்ணியிருக்கா. அவ தொடர்ந்து இப்ப பாலபிரியவால அதை பண்றா. இன்னும் திரும்ப ஆச்சாரம் விடப்படாதுன்னு இப்ப கவலைப்படுறா பாலபிரியவா. நம்மள்ட்ட ஆச்சாரம் விடப்படாது, உழுப்பு மடி தெரியணும், மடினா என்னன்னு தெரியணும். கிராமத்துக்கு எல்லாரையும் கூட்டின்னு போங்கிறா. இப்போ கூட்டின்னு போய் காமி, அவெல்லாம் அக்ரஹாரம் எப்படி இருந்தது, எப்படி வேஷ்டி உணர்த்தரா, எப்படி அவ ஸ்நான சித்தி பண்றா, இதெல்லாம் அங்க தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரமும் வேணும் அப்படின்னு ரொம்ப சொல்றாரு. இப்போ என்ன அந்த மாதிரியாக இது ஒரு பெரிய மகா கைங்கரியம். அவருக்கு 125 வயசு. எங்க அப்பாவுக்கு போன மாதம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் 100 வயசு பூர்த்தியாச்சு. அது நாங்கள் வருஷம் பூரா பாராயணம் பண்ணினோம், பூர்த்தி பண்ணினோம். போன வாரத்துல பெரியவா வந்திருந்தா, இதுக்காக பூர்த்தி பண்ணவங்க. ஏன்னா அந்த லீலாவதி கணிதம்ங்கிற காவிய பாகத்துக்கு அவ ரிக்வேதி, சுயம் பெரியவா ரிக்வேதி, நியமாத்தியான அப்பாட்ட போலூர்ல பண்ணிட்டு காவியமும் லீலாவதி கணிதம் வாசிக்கணுங்கிறதுக்காக அப்பாட்ட ஊருக்கு அல்லூருக்கு வந்தாவா. அல்லூர்ல வந்தா கூட அந்த பழைய ஞாபகம் அவளுக்கு போகலன்னு அவ சொல்றா. 8ஆம் நம்பர் இருந்தது, 10ஆம் நம்பர் இருந்தது, 99 இருந்ததுன்னு கேட்கிறார். நமக்கு மறந்து போயிடுது. ஏன்னா அவ்வளவு ஞாபகத்தோட அங்க இருந்து அது ஒரு பாக்கியம். எங்க அப்பா கிடைச்சது பாக்கியம். ஒரு பீடாதிபதிக்கு சொல்லி வைக்க முடியாது, அவருக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதனால பூர்த்திக்கு வந்திருந்தான். நான் இந்த சோவநீர் ஒன்று அப்பாவை பத்தி போட்டிருக்கோம். எங்க குடும்பம் என்ன, எப்படி நாங்க அத்தியன பரம்பரை, எங்களுக்கும் மடத்துக்கும் என்ன சம்பந்தம். ஏன்னா தாத்தாவில் இந்த அதிருத்ரம் பெரியவா நத்தத்துல தான் பண்ணினா 1942 முதல்ல அதிருத்ரம் புஸ்தகத்துல இருக்கு. கேரளாவில் ஏதோ பண்ணுவா அவ, ருத்ரேகாசி இப்படி பண்ணிட்டு இருந்தா. அதிருத்ரத்தை பண்ணி காமிச்சது மகாபிரியவா. இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி மகா வித்வான்கள்லாம் வந்திருந்தா, பண்டிதராஜா எல்லாருமே வந்திருக்கா. அந்த மாதிரி பண்ணி காமிச்சதான ஊர் அது. அதுலேருந்து எங்க பரம்பரையா மடத்துக்கு சம்பந்தமான பரம்பரை அது. அதனால அதெல்லாம் போட்டு பண்ணி பெரியவாக்கெல்லாம் பண்ணி எதுக்கு அப்போ சொன்னா பெரியவா உபன்யாசத்துல இந்த மாதிரி 100ஆண்டு விழாவோ இந்த விழாவெல்லாம் நம்ம கட்டாயமா கொண்டாடணும். ஏன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரியணும் எப்படி இருந்திருக்கோம், பின்னாடி யார் இருந்தா, நம்ம பெரியவா யார் இருந்தா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காக பண்ணணும். இது பட்டாட்டோபம் இல்லை, கட்டாயமா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அனுகிரக பாண்டதி சொன்னா. அதனால அந்த மாதிரியாக அவர் 125 வயசுல இவர் பெரிய ரொம்ப நாளா இங்க இருக்கார். ஏன்னா இங்க நிறைய நடந்திருக்கு. இந்த ஆச்சாரியால் சந்நிதியில நிறைய கனபாராயணம் எல்லாமே நடந்திருக்கு. பெரிய பெரிய எல்லாரும் வந்திருக்கா, நன்னா பண்ணியிருக்கா. இப்போ அதுவும் இவரோட ஒரு 125வது வயசுல அவ புத்திராலெல்லாம் சேர்ந்துண்டு என்ன ஒரு கனபாராயணம் ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டமா பண்ணியிருக்கா. அவசியம் ஒரு நாளாவது வரணும்னு வந்தேன், அவ்வளவுதான். தவிர அவர் சொன்னார் இந்த மாதிரி நடக்கிறது. சரி ஒரு நாள் நான் முடிஞ்ச வரலையும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறதா சொன்னேன். கண்ணன் அவர் வரணும்னு அவர் உடம்பு அசௌரியமா படுத்தவரால், இல்லைன்னா போன தரத்துல அவர் அத்தியட்சத்துலாம் நடந்தது போன தரம், அது முடியாமல் படுத்தவருக்கு என்ன. அதனால சரி நானா ஒத்தராவது நம்ம சம்பந்தம் இருக்கு, ஒரு நாள் நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கல்லிருந்தேன். பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் ஏன்னா ஒரு வேத பாராயணம் சகிருது கேட்டாலே அவ்வளோ பாபட்சயம். இந்த கனபாராயணங்கிறது அனந்த பலம்ங்கிறார். ஜடாபாராயணத்துக்கே 1000 தடவை பாராயணம் பண்ண பலம் அப்படின்னு சொல்லும் போது இது அளவிட முடியாததான ஒரு கனபாராயணம். எல்லாருமே நல்ல வித்வான்களா நல்லா சொல்லக்கூடியவாளா அமைஞ்சிருக்கா, நல்ல செட்டா அமைஞ்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா பாராயணங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிறது. ஏன்னா ரொம்ப நாழியாச்சு வாழ்க்கை, ரொம்ப சிரமம். நித்தியம் ஆச்சு ஒரு 19 நாள் விடாம ஒருத்தம் இருந்து வேலைக்கு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால அவளையும் சிரமப்படுத்தக்கூடாது. எனக்கும் ஒரு அவகாசம் கொடுத்து நானும் இதில் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தையும் வாங்கினேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட தன்யவாதத்தையும் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். நான் கார்த்தால நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன். அதனால அவசரமாக போயிட்டு இருக்கு, காரியங்கள் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறதாக சொல்லி ஹரஹர நம பார்வதி பதஜே. भार्गवीवारुणी विद्या परमेभ्यो प्रतिष्ठिता यजैवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्म ससेना
மகான் கீர்த்தியா